தமிழ்நாடு முழுவதுமாக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலைகள் மற்றும் தெருக்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு புதிய கூட்டு மதிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு வருடம் இருக்கும் நிலத்தையோ வீட்டையோ வாங்கும் போது அந்த சொத்தின் உரிமையை மாற்றுவதற்கு குறிப்பிட்ட தொகையை முத்திரைத்தாள் கட்டணமாக வசூலிக்கிறது அரசு. இந்தியா முழுவதும் சொத்துக்களுக்கான குறைந்தபட்ச விலைகளை நிர்ணயம் செய்துள்ளன மாநில அரசுகள். கைட்லைன் வேல்யூ, சர்க்கிள் ரேட், ரெடி ரேக்னா ரேட் என்று பல்வேறு பெயர்களில் அறியப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் கைட்லைன் வேல்யூ படியே நிலங்களை வாங்கவோ விற்கவோ முடியும். அதாவது தமிழ்நாடு அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச நில வழிகாட்டு மதிப்பின்படியே முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்தி சொத்துக்களின் உரிமையை மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கும் போது இடத்திற்கு தனியாகவும் கட்டடத்திற்கு தனியாகவும் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை இருந்தது. இவை இரண்டையும் சேர்த்து நிர்ணயிக்கப்பட்டது கூட்டு மதிப்பு. இவ்வாறு இரண்டையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரே பத்திரமாக பதிவு செய்யும் முறை டிசம்பர் 1 முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி நிலத்திற்கு விதிக்கப்பட்ட 9% கட்டணத்தையும் வீட்டின் மதிப்பிற்கு விதிக்கப்பட்ட 4% கட்டணத்தையும் இணைத்து 7% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒரு பகுதியில் 1000 சதுர அடியில் இருக்கும் வீடு ஒன்றை வாங்கினால் அந்த மனையின் அளவு மற்றும் கட்டடத்தின் அளவை பொறுத்து மாறுபடுகிறது பதிவு கட்டணம். தமிழ்நாட்டில் சொத்துக்களின் உரிமையை மாற்றும் போது கூட்டு மதிப்பில் 7% முத்திரைத்தாள் கட்டணமாக செலுத்த வேண்டியது கட்டாயம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3 லட்சம் சாலைகள் மற்றும் தெருக்களில் உள்ள சொத்துக்களுக்கு புதிய கூட்டு மதிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. சென்னையில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் சாலைகள் மற்றும் தெருக்களில் உள்ள சொத்துக்களுக்கு புதிய கூட்டு மதிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக சென்னை தேனாம்பேட்டை போட் கிளப் பகுதியில் சதுர அடிக்கு 28,500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூட்டு மதிப்பு. எனவே இங்கு 1000 சதுர அடி பரப்புக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்போ அல்லது வீட்டையோ வாங்கினால் பதிவு கட்டணமாக மட்டும் செலுத்த வேண்டிய தொகை சுமார் 21 லட்சம் ரூபாய். அதற்கு அடுத்தபடியாக வடசென்னை முத்தியால்பேட்டை தம்புசெட்டி தெரு முதல் மூக்கர் நல்லமுத்து தெரு வரையும் தியாகராய நகர் பசுல்லா சாலையிலும் 1 சதுர அடிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூட்டு மதிப்பு 16,500 ரூபாய். இவ்வாறு அடையாறு, சாலிகிராமம், மதுரவாயில், மேடவாக்கம், நெற்குன்றம், வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூட்டு மதிப்பு. சென்னையில் குறைந்தபட்சமாக புறநகர் பகுதியான தாம்பரத்தில் சதுரடிக்கு 3,800 ரூபாய் தொடங்கி 6,000 ரூபாய் வரை இருக்கிறது கூட்டு மதிப்பு. இதனால் சொத்து வாங்குவதில் பெரும் தொகை பத்திரப்பதிவுக்கே செலவாகும் என்பதால் கூட்டு மதிப்புக்கான பத்திரப்பதிவு கட்டணத்தை 4% குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளன கட்டுமான நிறுவனங்கள். ஆனால் பொதுமக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் செய்யும் விளம்பரங்கள் மூலம் கண்டறியப்பட்டே இந்த கூட்டு மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளனர் அதிகாரிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.